summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்ப மந்திரங்கள் அப்படின்றதுல என்ன ஒரு பிளஸ்னா சின்னதா தான் இருக்கும், ஆனா அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய இந்த கலியுகத்துக்கு கிருஷ்ணன் தான் எழுதியிருக்கலாம், ஆனா அவர் அப்படி எழுதல. கிருஷ்ணனை வணங்கினார், கொண்டாடினார். ஆனா மகாஸ்காந்தத்துல மட்டும்தான் கலியுகத்துக்கான கடவுள் முருகன் எழுதுறார். 6 தடவை, 51 தடவை, இல்ல 108 தடவை, 1008 சொல்லலாம். ஆனா குறைஞ்சபட்சமா ஒரு 6 தடவையா சொன்னா இந்த மூல மந்திரம் இத சொல்லிண்டே இருந்தா முருகப்பெருமானே குருவாக வருவான். அவனே குருவாக வந்து இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பா வாழ்க்கை மாறும். மந்திரங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? மந்திரங்கள்னால நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. மூல மந்திரம்னு உண்டு, மந்திரங்கள்னு உண்டு. இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அதிர்வலைகளை உடம்புக்கு கொடுக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படின்றது தேவை. இன்னும் பார்த்தீங்கன்னா சில அருளாளர்கள் சொன்ன பாடலை படிக்கும் பொழுது வடமொழியாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மொழியில் நம்முடைய தேவாரம் திருவாசகங்கள்லாம் இருக்கட்டும், இது சொன்னால் இது ஆகும், இது சொன்னால் இது ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சில மூல மந்திர வார்த்தைகளும் எழுத்துக்களும் அதில் இருக்கும். பாலதேவராயன் சுவாமிகள் முருகனை பற்றி பாடுற சஷ்டி கவசத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரர 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 ர ரிரி ரிரி நம்ம அர்த்தம் புரியாமல் படித்த காலங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு அக்ஷரம் ஒரு எழுத்துக்கும் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது அதுக்கான பவர் அப்படின்றது இருக்கும். இந்த ராம அப்படின்றதே தாரக மந்திரம், அல்ல ராம அப்படின்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்ற கால்குலேஷன் கொடுக்கும். அதனால தான் பீஷ்மர் சொல்கிற மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. முழுக்க பெருமாளுடைய பெயர்லாம் நீ 1000 நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லலைனாலும் 10x10x10 3 தடவை ராம சொன்னால் போதும். அப்போ மந்திரங்கள் அப்படின்றதுல என்ன ஒரு ப்ளஸ்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய பலன்கள் அப்படின்றத சொல்லி மாளாது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் எல்லாத்துக்குமே அதனுடைய வெளிப்பாடு தானே நம்முடைய வாழ்க்கை, எண்ணங்கள் எல்லாமே மாறும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாசர் மகாஸ்காந்தம்னு எழுதுறார். வியாசர்னாலே மகாபாரதம் தான் ஞாபகம் வரும். அவர் எழுதினதில் வந்து பாகவதமும் இருக்குது. அவருக்கு மகாபாரதம் எழுதி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையா, ஃபுல்லாக போராவே வச்சுட்டோமே, அதனால் கிருஷ்ணனை ரசிக்கவே இல்லை. குழந்தை கிருஷ்ணனை கொஞ்சாமல் அவரை தூதுவனா பிளான் பண்ணுறவராகவே வச்சுட்டோமேன்னு அவர் எழுதுனது தான் பாகவதம். அவர் தான் மகாஸ்காந்தம் அப்படின்னு முருகனை பற்றி எழுதுறார். கிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்காரு, கிருஷ்ணனை அனுபவிக்க முடியலன்னு பாகவதம் எழுதுறாரு. அவர் நினச்சா இந்த கலியுகத்துக்கு கிருஷ்ணன் தான் எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி எழுதலை. கிருஷ்ணனை வணங்கினார், கொண்டாடினார். ஆனால் மகாஸ்காந்தத்தில் மட்டும்தான் கலியுகத்துக்கான கடவுள் முருகன் எழுதுறார். எனக்கு முருகன் தான் பிடிக்கும்னா நான் முருகனை என்னை காப்பாற்றுவான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. முருகனை பற்றி ஒருத்தர் அவன்தான் காப்பாற்றுவான்னு யார் சொல்றாருன்னா கிருஷ்ணனுக்காகவே இன்னொரு புராணத்தை எழுதியவர் கூட உண்மையா சொல்றார். கிருஷ்ணனை கொண்டாடின, ஆனா கலியுகத்துக்கான மருந்து அருமருந்து யாருன்னா முருகன். எனக்கு ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு வருது. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக கடவுள் கலியுக தெய்வம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். அவன்தான் இந்த ஒரு யுகத்துக்கு, மற்ற தெய்வங்களுக்கு பலன் இல்லையானா இருக்கு, அருளுவார்கள். ஆனால் இந்த ஒரு யுகத்துக்கான மருந்து முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமானுக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் முருகனை ரொம்பவே கொண்டாடுறாங்க. இப்போ முருகனுடைய சக்தி தேவையான சமயத்தில் தான் வெளிப்படும். அது இப்போ வெளிப்படுது. முருக சக்தி நமக்கு நிறைய இன்னல்களை போக்கும். ஆனால் எந்த அளவு நம்ம பாடல்களை கேட்குறோமோ அது போல மூல மந்திரம்னு முருகன் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சாந்தானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி நமக்கு சஷ்டி கவச்சம் தெரியுமோ, சண்முக கவச்சம் தெரியுமோ, அது மாதிரி ஸ்கந்தகுரு கவச்சம்னு இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூலமங்கலம் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 2 புண்ணியவதிகள் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க.
கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். அதை கேட்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்க மனசு அப்படியே முருகன் கிட்ட ஒரு கட்டுப்படுற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உணர்ந்தவர்களுக்காக தான் சொல்றது. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதை படிக்கணும்னே இல்லை. ஆனால் அதை படித்து பார்த்து முருகன் அருள் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். அதில் பார்த்தீங்கன்னா மூல மந்திரம் அப்படின்றத வந்து தனியாகவும் சொல்லலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூல மந்திரத்தை அந்த ஸ்கந்தகுரு கவச்சம் அந்த பாடலுக்கு நடுவில் 2 வரியா வச்சிடுறார். அழகா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதை வந்து தனியாகவும் சொல்லலாம். இந்த ஒரு 2 வரியை நம்ம ஒரு 10 தடவை 12 தடவை சொல்லும் பொழுதே மனப்பாடம் ஆகிடும். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு 6 தடவை 51 தடவை இல்லை 108 தடவை 1008 சொல்லலாம். ஆனால் குறைஞ்சபட்சமாக ஒரு 6 தடவையாக சொன்னால் இந்த மூல மந்திரம் நான் சொன்னால் மிகையாக இருக்கா மாதிரி கேட்பீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த மூல மந்திரத்தை பற்றி அடியேனா இன்னும் ஆழ்ந்து படிக்கும் பொழுது கிடைச்ச உண்மை, இந்த மூல மந்திரத்தை சொல்ல சொல்ல முருக தரிசனம் கிடைக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணும் சிலருக்கு. ஆனா இந்த சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகளுக்கு முருக தரிசனம் கிடைச்சிருக்கு. இல்லாததை நம்ம சொல்லல, சென்ற நூற்றாண்டு வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்குது. சரிப்பா முருக தரிசனம் அப்படின்றதுலலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைனா, முருகன் அருள் அவன் அரூபமா என் கூட இருந்து அருள் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காகவாதி இந்த மந்திரம் என்பது தேவை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். தீய சக்திகள் செய்கிறவங்கலாம் மந்திரம் சொல்லுவாங்க அப்படின்றத நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நல்ல விஷயத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா? அப்போ நல்ல விஷயத்துக்கான மந்திரங்கள் நமக்கு நன்மையைத்தான் பயக்கும். அந்த தீய சக்திகளுக்கான மந்திரத்தை தெரியாம சொன்னால் அது எதிர்வினையை உண்டாக்கும். ஆனால் நன்மை பயக்கும் முருகனின் மூல மந்திரம் எந்த சமயத்திலும் யாருக்குமே எந்த ஒரு எதிர்வினையையும் கொடுக்காது. அதனால இதை ஒரு 6 தடவை சொல்லலாம். முடிஞ்சா 108 தடவை சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். முருக தரிசனம் உங்களுக்கு அந்த பக்தி இருந்தால் முருகன் ஓடி வந்து காட்சி தருவான். அப்படி இல்லையா முருகனுடைய அருள் கிடைக்கிறதற்கு இந்த மூல மந்திரம் நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி திருப்புகழ் இது மாதிரி என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு பாடல்கள் பாட ஆரம்பிக்கலாம். முக்கியமாக நம்ம எந்த அளவு சஷ்டி கவசம் கேட்குறோமோ சண்முக கவச்சம் கேட்குறோமோ அது மாதிரி இந்த ஸ்கந்தகுரு கவச்சம் கேட்டவர்களுக்கு அந்த அருமை தெரியும். ஏன் முக்கியம்? எனக்கு தண்ணியில இறங்காம நீச்சல் கற்றுக்க முடியுமானா முடியவே முடியாது. எனக்கு இறைவன் கிட்ட போகணும்னா நம்முடைய பாரத தேசத்துல அம்மா அப்பாவுக்கு அப்புறம் குருன்ற ஒரு நிலை மூலமா தான் போகணும். இறைவனே நிறைய இடத்துல குருவா வந்திருக்காங்க. நம்பியாண்டார் நம்பிக்கு பிள்ளையார் குரு, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குரு, அருணகிரியாருக்கு முருகன் குரு. இப்போ எனக்கு குருவா யாராவது இருந்தால் அவரை நான் வணங்க வேண்டும். வணங்கனா தெய்வ தரிசனம் உண்டு, இல்லை தெய்வ அனுகூலம் உண்டு. குருலாம் எனக்கு இல்லைங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்கான நேரம் கிடையாது. இதை சொல்லிண்டே இருந்தா முருகப்பெருமானே குருவாக வருவான். அவனே குருவாக வந்து நமக்கு நல்வாழ்க்கையை கொடுப்பான். அதனால்தான் அருணகிரியார் 15,000க்கும் மேல திருப்புகழ் பாடியிருக்கார். கிடைச்சதுனோ 1000 சில்லறை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 15,000 திருப்புகழ் மேல பாடினவர் நிறைவான பாடல் கந்தர் அனுபூதின்னு கிளியா மாறி பாடி முருகன் கிட்ட போயிடுற. அவர் பாடின அந்த நிறைவான பாடல் தொகுப்பு கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் இருக்கிற கடைசி பாட்டு உருவாய் அருவாய். அதுல வர நிறைவான வரி என்ன தெரியுமா? குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. குருவாவா அப்பாவா பார்த்தாச்சு முருகனை, வள்ளி அம்மாவா பார்த்தாச்சு. ரொம்ப காதல் விஷயத்தெல்லாம் கூட அவர் பாடுறார் திருப்புகழ். அந்த அளவு உரிமையோட இருந்த ஒரு பக்தர் இனி அவ்வளவுதான், நான் முருகனோட சேர போறேன், அந்த ஒரு நிலையில அவர் சொன்ன வார்த்தை குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அப்ப குரு தரிசனம், குருவினுடைய அனுகிரகம் வேணும். குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். அப்ப முருகனே குருவாக வந்து எனக்கு இந்த இகபர சுகம் கொடுக்கணும்னா முருகனின் மூல மந்திரம் இந்த 2 வரி நம்மளால சொல்ல முடியும். இதை ஒரு 2 லைனா வச்சுட்டு பாடிருக்கார் சாந்தானந்த சுவாமிகள்னா அவருடைய ஒரு எய்ம், அவருடைய ஆசை என்னன்னா இதை கேட்கும் பொழுதாவது அந்த மந்திரங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்படித்தான் அருளாளர்கள் சில மந்திர சொற்களால் அப்படியே பூமாலை மாதிரி பாமாலையா கட்டி வச்சதை கேட்க கேட்க பலன் இருக்கு. ஏன்? அதுல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகள் நமக்கு நன்மைகள் கொடுக்கின்றன. இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பா வாழ்க்கை மாறும். நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க மூலியமா. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.
summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.